இந்த எபிசோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினை கிராஸ் பண்ணி போனாங்கல்ல, சோ அதை தான் காட்டுறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய நான் சொன்னல நர்ஸ் சாய், அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு நர்ஸ்கிட்ட போய் இது அந்த சோல்ஜர் தானே, ஆமா ஆமா அவனே தான் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அங்க போனோடனே எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிட்டு நான் தான் உங்க கமாண்டிங் ஆபீசர் யூசி ஜின் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், எங்களை கேட்காம நீங்க எதுவும் செய்யக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிலருக்கு பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுடைய இந்த சூட்கேஸ் எல்லாம் அங்க அலோட் கிடையாது, இந்த பேங்க்ல உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களும் எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல கீழே இருக்கக்கூடிய அந்த துப்பட்டாவை நம்ம ஹீரோ பாக்குறாரு, அதை எடுத்து கொண்டு போய் நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குறாங்க. ஆனா ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல, கட் பண்ணா எல்லாரையும் பேஸுக்கு கூட்டு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன பாட்டை பாடி எல்லாரும் வரவேற்கிறாங்க. அங்க நம்ம ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு மட்டும் மாலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம டாக்டர் விங் இருக்காருல, அவரும் குனிவாரு, இவன் மாலை ஓடாம போயிருவான். டக்குன்னு அப்படியே அப்படின்னு ஒரு மாதிரி வர பக்கத்துல இருந்துட்டு யாரு நம்ம ஹவான் இருந்துட்டு நான் பார்த்துட்டேன் அப்படிமா, இல்லடா சும்மா அந்த இயற்கை ரசிக்கிறதுக்காக அப்படியே லைட்டா ஒன்னு ரொம்ப டயர்டா இருந்துச்சு அதான் லைஸா அப்படிம்பாரு. அதான் பார்த்துட்டேனே நீ அசிங்கப்பட்டது அப்படின்னு. சரி சரி வெளியே சொல்லாத, நீ சொல்லாம இருந்த அப்படின்னா ஊருக்கு போனோடனே உனக்கு ட்ரீட் தரேன் ஓகேவா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்றாரு. எல்லாருக்குமே ஒரு டென்ட் மாதிரி கொடுத்துறாங்க. அங்க போய் லக்கேஜ் எல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினி, அது போக நான் சொன்னல நர்ஸ் சாய் ஓகேவா, அந்த சாய் பொண்ணும் எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, என்ன ஆயிடாது இப்படி வந்து சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம திருட்டு பையன் இருந்தான்ல அவன் உள்ள வர, அவள வந்துட்டு ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு. ரெண்டு பேருக்கு ஆளுக்கு அடையாளம் தெரியல, எல்லாம் முழிக்கிறாங்க. என்னை ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. இல்ல ஞாபகம் இல்ல அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நொண்டி நொண்டி காட்டுறான். ஓ டேய் நீ திருட்டு பையத்தடா, நீங்க என்ன பண்ற அப்படின்னு நக்கலா சிரிச்சோடனே உடனே அவன் இருந்துட்டு ஐ எம் கிம் ஜின் பின், நான் இங்க வந்து குக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றான். ஏய் சூப்பரா சூப்பரா, ஆனா பாக்குறதுக்கு ஆளே மாறிட்டேடா அப்படின்றாங்க. ஆமா உனக்கு அந்த கால் சரியாயிடுச்சா, சூப்பரா சரியா பாருங்க அப்படின்னு குதிச்சு எல்லாம் காட்டுறான். கட் பண்ணா நம்ம ஹவான் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப அங்க மிலிட்டரி சோல்ஜர் வந்து தம்பி இங்க எல்லாம் போட்டோ எடுக்கக்கூடாது, கொடுங்க நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பார்த்துட்டு இந்த பிக்சர் எல்லாம் அழிச்சு விட்டுருங்க அப்படின்னு. ஏன் என்னாச்சு உங்களுக்கு நல்லா எடுக்கலையா, நான் வேணா திரும்ப நல்லா எடுக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, இங்க எந்த பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கும் அலௌடு கிடையாது அப்படின்றாரு. ஏன் இல்ல எனக்கு ஜஸ்ட் பிக்சர் தானே அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, இதுக்கான இதெல்லாம் சொல்லவும் முடியாது, சோ நீங்க எடுக்காத அப்படின்னு, இது மிலிட்டரி ரூல்ஸ் அப்படின்றாங்க. இவன் வந்துட்டு இல்ல எனக்கு விளக்க சொல்லுங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோயினி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாம் ஆர்டர்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அதெல்லாம் மிலிட்டரி சீக்ரெட்டும் கூட, சோ அதான் அவங்க ரூல்ஸ், சோ சொல்ல மாட்டாங்க விட்டுரு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு போயிடறான். அவனும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினி மெதுவா நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஷூ வந்து இதா இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஒரு பேக்கேஜ் எடுத்து பார்த்துட்டு சரின்னு தூக்கிட்டு வராரு. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள எல்லாம் போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா சாஞ்சிட்டு அப்பதான் பாக்குறாரு கண்ணாடியில நம்ம ஹீரோனி நிக்கிறது தெரியுது. சோ ரெண்டு பேருக்குமே அந்த பேசணுங்கிற ஒரு ஆசை இருக்கு, ஆனாலும் அந்த ஒரு ஈகோ ஒரு விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் தடுக்குது. நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் எடுத்தாருல, அதை கொண்டு போய் ஹீரோட ஃப்ரெண்ட் லீட்ட கொடுக்குறாரு. இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு சரி ஓபன் பண்ணு அப்படின்னு. இல்ல நான் அப்புறமே ஓபன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, எனக்கு இப்பயே ஓபன் பண்ணு, உள்ள சாக்கோ பைப்ஸ் இருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்றப்ப ஏன் உள்ள எவனாவது டெரரிஸ்ட் பாம் வச்சிருந்தா என்ன பண்றது, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, தைரியமா ஓபன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றா, ஒரு 10 அடி தள்ளி எதுக்கு நான் தள்ளி நிக்கிறேன் அப்படின்னு போய் தள்ளி நிக்கிறாரு. இவரும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே இந்த சாக்கோ பைப்ஸ் அதுன்னு பூரா இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் இருக்கு, அதை எடுத்து லீ படிக்கிறாரு. பட் என்ன மேட்டருங்கிறத சொல்லல, ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிடுறாரு. கட் பண்ணா நம்ம செகண்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய சீனியர் ஆபீசர்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. சார் ரிப்போர்ட்டிங் சார், ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் யூ மின் ஜூன் சார் அப்படின்றாங்க. ஆக்சுவலி வந்து இந்த யூ மின் ஜின் இருக்காங்கல்ல, இவங்களோட அப்பா தான் இந்த ஆபீசர் ஓகேவா. அவங்க வந்து எப்பயும் போல ரிப்போர்ட் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி ஹரிகேன்ல எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சார், மெடிக்கல் டீம் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்றாங்க. அவர் ஒரு மாதிரியா பாக்குறாரு. சார் நான் திரும்ப ரிட்டர்ன் சேஃப்டியா போயிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்ப திரும்ப நீ அங்க போற அப்படின்னு. ஆமா சார் எனக்கு அங்க போக பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அங்க ஒர்க் பண்றத ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்றாங்க. நீ எதுக்கு போறேன்னு எனக்கும் தெரியும், உன்ட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அந்த லீயை வந்து நீ லவ் பண்ணாதான் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிற, இந்த மாதிரி ஒரு ஆளை நான் என்னுடைய மருமகனா ஏத்துக்குவேன் வேற நினைக்கிறியா நீ அப்படின்றாரு. சோ மேட்டர் தெரிஞ்சிருச்சா, நம்ம யூன் இருக்காங்கல்ல, இவங்க வந்து நம்ம லீயை லவ் பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப தீவிரமா லவ் பண்ணுவாங்க. இந்த கதையெல்லாம் நீங்க போக போக பார்க்க போறீங்க. இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க, அப்படியே கட் பண்ணிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோனி ஃபோன் பேசிட்டு வராங்க. யார் கூட, நம்ம மின்ஜின் கூட தான். சோ அங்க வந்துட்டு இல்லடி இந்த மாதிரி வந்து அவனை பார்த்தேன் அப்படின்றப்போ, உன்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்டு, சோ அவனை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கே அப்படின்னு. அதெல்லாம் இல்லடி, அவனை ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல பார்க்கப்போ எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தது, ஆனாலும் இருந்தாலும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு அப்படின்றாங்க. பொய் சொல்லாதடி, நீ தான் அவனை ரொம்ப மிஸ் பண்ற இல்ல அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த நேரத்துல அந்த போன் வந்துட்டு சரியா கேட்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நெட்வொர்க் கிடையாது, அப்படியே கட் ஆயிருது. சோ அப்ப அங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க எல்லாம் விளையாடுறத அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய இந்த இரும்பு எடுத்து தொடச்சிட்டு வாயில வச்சு கடிச்சு கடிச்சு சாப்பிட ட்ரை பண்ணுவான். இதை பார்த்தனே இல்ல அது அசிங்கமான பொருள், அதை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்றது அவனுக்கு புரியாது. அதனால அந்த ஏரியாவை தாண்டி அவங்க போய் குதிச்சு போய் அந்த பையன்ட்ட சாக்லேட் கொடுப்பாங்க, அதாவது 5 ஸ்டார் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. அவன் அதை வாங்கிட்டு அந்த இரும்பை கொடுத்தோடனே அங்க இருக்கிற மத்த குழந்தைங்க வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ என்னடா அது ஒண்ணுதானே இருந்துச்சு நம்மகிட்ட
அப்படின்னு ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. பின்னாடி நம்ம ஹீரோ, இங்க பாருங்க மேடம், ஒருத்தருக்கு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், ஒரே ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா இப்படித்தான் வரும் அப்படின்றாரு. நம்ம ஹீரோ அந்த வேலையை தாண்டி குதிச்சு வராரு. வந்துட்டு ஏன் வேலையை தாண்டி உள்ள வரீங்க அப்படின்னோடனே, ஏன் நீங்க கூட தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்னு, நான் மிலிட்டரி ஆஃபீஸர், நான் வரலாம், ஆனா நீங்க எல்லாம் வரக்கூடாது ஓகேங்களா, உங்க பாதுகாப்புக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட அவங்க லாங்குவேஜ்ல பேசி அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. அவங்க போனோடனே, ஆமா அந்த பசங்கிட்ட என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்ல, இங்க இருந்து போல அப்படின்னா ஷூட் பண்ணிடுவேன்னு சொன்னேன், அதான் போயிட்டாங்க. பொய் சொல்லாதீங்க, தெரியுதுல்ல, சும்மா ஜோக் பண்ணேன், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினி போய் அப்படின்ட்டு போறாங்கல்ல, போகும்போது டக்குன்னு ஏதோ மீச்சமா இருக்கும். டக்கு நம்ம ஹீரோ, வெயிட் பண்ணு நகலாத, எனக்கு தெரிஞ்சு நீ லேண்ட்மைன்ல கால வச்சுட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்னது லேண்ட்மைனா, என்னையா சொல்ற? ஐயோ போச்சு, அப்ப கால் எடுத்தா நான் செத்துருவேனா? ஐயோ என்ன பண்றது தெரியலையே, நான் இன்னும் எதுவுமே பார்க்கலையே, அனுபவிக்கலையே, அதுக்குள்ள போய் சேர போறேனே அப்படின்னு புலம்புறாங்க. நம்ம ஹீரோ, நகண்டா வெடிச்சு செத்துருவேன், என்னையா சொல்ற, ஏன் அப்படி பயப்படுத்துற, நல்லா தெரியுமா அது இதுக்குள்ள லேண்ட்மைன் தான் இருக்குன்னு. ஆமாமா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச லேண்ட்மைன் நினைக்கிறேன், இதையாவது பண்ணி காப்பாத்தியா என்னையா அப்படின்னு புலம்பும்போது டக்குன்னு கீழே குனிஞ்சு பாக்குறாரு. பார்த்து, இதை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒருத்தரால தான் முடியும், அது MC வான் அப்படின்ற ஒருத்தர் தான் அப்படின்னானே. யார் அது, எங்க இருக்காரு சொல்லு அப்படின்னோடனே, நம்ம பார்த்த படத்துல மெயின் கேரக்டரே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறாப்ல. என்னையா சொல்ற, சிரிக்காதியா, ஜோக் பண்ணாதியா, எப்படியாவது நீ காப்பாத்தியா அப்படின்னு புலம்புறாங்க. நான் முதல்ல எதுக்கு உன்னை காப்பாத்தணும், நீ என்ன பண்ண, தேவையில்லாம பார்டரை கிராஸ் பண்ணி வந்து இப்ப லேண்ட்மைன்ல காலை வச்சுட்ட, இப்போ வந்து காப்பாத்தனா யாரு காப்பாத்துவா அப்படின்னு. யோ ப்ளீஸ் யா காப்பாத்தியா எப்படியாது அப்படின்றாங்க. சரி ஓகே, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சரி காலை எடு, நான் அப்படியே காலை வைக்கிறேன் அப்படின்னு மெதுவா எடுத்து வைக்கும்போது, ஆமா நீ என்ன பண்ற, இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றாங்க. அதாவது உனக்குள்ள இருந்து செத்தனா இதுல இருந்து சாக போறேன் அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடும் போது யதார்த்தமா வேணாம் தள்ளி விடுறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே விழுந்துறாங்க. நம்ம ஹீரோ ஐயோ போச்சு செத்துட்டே அப்படின்னு புலம்பிட்டே விழுவாங்க. பட் நம்ம ஹீரோ மேல அப்படியே படுத்து கிடப்பாங்கல்ல, நம்ம ஹீரோ அப்படியே என்ஜாய் பண்ணுவாரு. ஆஹா என் ஆளு வேற என் மேல படுத்திருக்காளே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு பாரு. நம்ம ஹீரோ மெதுவா கண்ணை திறந்து பார்த்து, ஆமா நம்ம சாகலையா, எதுக்காக சாக போறோம், நீ மீச்ச லேண்ட்மைனே கிடையாது, நான் சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்றாரு. பொய் எல்லாமே பொய், இனிமே பின்னாடி வராத, என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பசங்க எல்லாமே உட்காந்து அந்த மீட் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம், இங்க வா சாப்பிட வா அப்படின்னு கூப்பிடும்போது, அதெல்லாம் இல்ல போடா அப்படின்ட்டு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ வராரு. அதே நேரத்தில் லீவ் வரும்போது, என்ன பங்கு ஆள் ஒரு மாதிரியா போறா, எதுவும் சேட்டைட்டா பண்ணிட்டே என்ன அப்படின்னு. இல்லடா சும்மா ஜஸ்ட் சின்னதா ஒரு ஜோக் பண்ணேன், அதுக்கு தான்டா இப்படி போறா அப்படின்னு. சரிடா போய் சமாதானப்படுத்து போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாப்ல. அங்க போனே இங்க பாரு சாரி பா, சும்மா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால ஜஸ்ட் ஒரு இதா தான் இது பண்ணேன், நீ என்ன இப்படி தப்பா எடுத்துக்கிட்ட அப்படின்னு. இல்ல விடு அப்படின்னு. இல்ல சாரி, உண்மையிலே சாரி சொல்றேன், தயவு செய்து மன்னிச்சிரு அப்படின்றாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது, நான் வந்து உன்னை மன்னிச்சிரு அப்படின்னு. டக்குனு அந்த நேரத்தில் அவங்களுடைய தேசிய கீதம் போடுறாங்க, அந்த மியூசிக். அதை போட்டோடனே பாட்டை போட்டோடனே அப்படியே நம்ம ஹீரோ மற்ற எல்லா சோல்ஜருமே டக்குன்னு சல்யூட் அடிச்சு வாக்குல அப்படி சில மாதிரி நின்னுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் இல்லை எல்லா நாடுமே அவங்களுடைய தேசிய கீதத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்குல்ல, அதுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. ஹீரோயினி ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருப்பாங்க. டக்கு நம்ம ஹீரோ அவங்களையும் திரும்பி நிக்க வச்சு மரியாதை செலுத்த வைக்கிறாங்க. ஸோ அப்படியே மரியாதை செலுத்தி முடிச்சோடனே நம்ம ஹீரோட டீம் எல்லாம் நம்பர் சொல்லி, சார் 9 பேர் இருக்காங்க, யாரும் மிஸ் இல்லை சார் அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது போக வந்து மற்ற சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்த டாக்டர் இந்த டீமுக்கெல்லாம் கொசுவலை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. பாவம், இதுல நம்ம விங்கு தான் டாக்டர் ஒரு மாதிரியா உட்காந்துருப்பாரு. இருந்தாலும் கொஞ்சம் வயசானவர், ஒரு 40 வயசானவர். ஸோ அவருக்கு வந்து இது புதுசா இருக்கும், ஐயோ என்னடா இது அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோயினி அப்படியே காட்டுறாங்க. அவங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியா யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பத்தி. விடிஞ்சா நம்ம பசங்க எல்லாம் எப்பயும் போல வந்து அந்த ஜாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினி அவங்க கூட அந்த 2 லேடிஸ் எல்லாருமே வந்துட்டு, ஏன்னா இவங்க எல்லாருமே பிசிக்ஸ் நல்ல ஒரு 6 பேக் பாடி வச்சிருப்பாங்க, அதை பார்த்து எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்து உங்களுடைய மெடிக்கல் ஷெட்யூல் எப்பெல்லாம் அப்படின்னு கேட்டோன்னே இவங்க தப்பா எடுத்தாதீங்க அப்புறமே சொல்றேன் கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படின்னு அப்படியே பாக்குறாரு. சரி பசங்க ஓடுறத பாக்குறாங்க அப்படின்னோடனே, இங்க பாருங்க உங்க மெடிக்கல் ஷெட்யூல் என்ன அப்படின்னோடனே, காலையிலேயே சாயங்காலமும் போங்க தள்ளிக்கோங்க கொஞ்சம் அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஃபேஸா கூட பார்த்து பேச மாட்டாங்க. டக்கு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற பசங்களை ஸ்குவாட் மார்க் நில்லுங்க அப்படின்ட்டு, சரி 1 2 3 ஓகே நீங்க வந்து இப்போ டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம், எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, மார்னிங் வந்து எல்லாரும் அந்த மெடிக்கல் டீமுக்கு வந்துருங்க அப்படின்றாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. மெடிக்கல் டீம் அப்படியே வருது. அவங்க வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு போது நம்ம மிலிட்டரி பசங்க சோல்ஜரும் வந்துடுறாங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சாதாரணமா கொடுப்பாங்க. டக்கு நம்ம ஹீரோனி வந்தோடனே எல்லாரும் மொத்தமா ஹீரோனி பின்னாடி ஓடிடுவானுங்க. அங்க பாப்பர் யாரு, நம்ம விங்கு பாப்பர் பார்த்துட்டு, இது மட்டும் எதுக்கு, இதையே அவங்ககிட்டே கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவாப்ல. பரவாயில்லையே இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிளட் எடுக்கும்போது வலிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு, தாராளமா டாக்டர் உங்களுக்காக அந்த வலியை கூட தாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையை நீட்டுவான். டக்குன்னு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு, இங்க என்ன நடக்குதே அப்படின்னாரு. ஒன்னும் சார் பிளட் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே எடுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேக்க கலந்து போவார். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஊசி தான் பயம், ஆளாதால நேக்க நகழ்வாரு. டக்குன்னு நம்ம ஹீரோ, சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு. யார் என்ன? ஆமா உங்களா சார், நீங்க வாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு. என்னடா அது நம்மள கூப்பிடறாரு அப்படின்னு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சார் வாங்க சார், அப்பதான் மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுருவா நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ அப்படியே பாப்பாரு, என்னடா அது இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாலே அப்படின்னு. நம்ம ஹீரோயின் எப்பயும் அந்த நரம்பு தேடுவாங்கல்ல, தேடி ஒரு இடத்துல குத்தம்
வரும்போது பாத்தீங்கன்னா லேசா வலிக்கும் அப்படிம்பாரு. சார் வெயிட் பண்ணுங்க, இன்னும் நான் நரம்பையே தேடல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இங்க பாருங்க என் பைக்கெட்ல லோடர் கன் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு லேசா பயமுறுத்துவாங்க. என்ன என்னை சுட போறீங்களா, அதெல்லாம் உங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. டக்கு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து, என்ன நீ தடிச்ச ஜோக்குக்கு இன்னும் கோவம் போலையா மேடத்துக்கு அப்படின்னு, அதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டபக்குன்னு ஒரு இடத்துல குத்திடுவாரு. அப்படின்னு நம்ம ஹீரோனி மிரண்டுருவாங்க. டக்குன்னு சரி பிளட் வேமா எடுங்க அப்படின்னு, சரி எடுக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு வயசானவர் ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து சார் வாங்க வாங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, ஏன்னா அவர் எக்ஸ் மிலிட்டரி மேன் ஓகேவா. ஸோ அவர் வந்து நல்ல மரியாதை கொடுத்தாத நேரத்தில் சரிப்பா அங்கே எல்லாமே வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு, சார் பரவாயில்ல சார் ஏக் சார் நீங்களாம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு, அட என்னையா இதுல என்னையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்க எல்லாருமே திரும்பி பார்க்கலாம். நம்ம ஹீரோ வாக்கி டாக்கி எடுத்து என்ன சவுண்ட் அது அப்படின்னு, சார் என்னன்னு தெரியல அவுட் சைடில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போல இருக்கு அப்படின்னாரு. அந்த நேரத்தில் அந்த வயசானவர் இல்லை நான் வரும்போது ஒரு ட்ரக் தான் வந்துச்சு, அதே மாதிரி மவுண்டன் சைடில் தான் வந்துச்சு, அதுதான் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல இருக்கு அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போய் பார்க்குறாரு. யார் யார் போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் நம்மளோட லீ அது போக இன்னொரு சோல்ஜர் 3 பேர் போயிருக்காங்க. போனோடனே நம்ம ஹீரோ எப்பயும் போல ரிப்போர்ட் பண்றாரு. அப்புறம் போய் எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க ட்ரக்கை. டிரைவர் வந்து ஒரு மாதிரியா அடிபட்டு கிடக்காரு. நம்ம லீ தான் செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு பல்ஸ் இல்லை இறந்துட்டார் அப்படின்னு, சரி ஓகே அங்கிட்டு பாரு அப்படின்னு லேசா சைகளை காட்டுறாங்க. அங்க போனா ஒருத்த மட்டும் அடிபட்டு இருக்கான். அவன் வந்து கன் பாயிண்ட்ல அப்படிங்கும்போது இல்ல நான் வந்து யூஎஸ் ஆளு அதாவது நான் வந்து அமெரிக்கன் அப்படிங்கிற மாதிரி காட்டுவான். சரி ஓகே கீ கொடு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு, அவனை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீ ஆல்ரெடி நம்ம ஹீரோ எடுத்துருவாரு. அவரு கீயை காட்டிட்டு இந்தாடா அப்படின்னு லீட்டை கொடுத்து செக் பண்றான்னு அவனும் போய் செக் பண்ணுவான். இந்த அடிபட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா டாஸ்க் போல இருக்க கன் எடுத்து டக்குன்னு யாரையும் ஷூட் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அதை சுதாரிச்சு அந்த கன்னை பிடிங்க அவனை லாக் பண்ணிடுறாரு. இன்னொரு சோல்ஜரும் வந்து கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, தம்பி யூஎனுக்கு கன்னு கொண்டு வர பர்மிஷன் இருக்குதான், ஆனா அவன் கையில இருந்த டேட்டோவை பார்த்தா டிரைவர் கையில இருந்தது அப்பயே கனிஸ்டண்டா நீ யூஎன் இல்ல அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம லீ கரெக்டா திறந்து பார்க்கும் போது தான் தெரியுது உள்ள கன்னு அப்புறம் ஆர்ம்ஸ் இது எல்லாமே இருக்குது. இவங்களை வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்ல ஒப்படைச்சிடுறாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் லீ 2 பேருமே வரும்போது இவங்க போய் நம்ம ஹீரோனி போய் விசாரிக்கிறாங்க. யாருக்கு எதுவும் அடிபடிச்சா எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கு எந்த அடியும் படலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேடா நான் வந்து ஹெட் குவார்டர்ஸ் போறேன் நீங்க இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பும் போது நம்ம ஹீரோனி ஆக்சுவலி இங்க வைஃபை இருக்கா, வைஃபையோட பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா வைஃபையா அதெல்லாம் இங்க கிடையாது, ஏன்னா அதெல்லாம் வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும், எங்க ரூல்ஸ் பிரகாரம் அதெல்லாம் இங்க அலௌட் கிடையாது அப்படின்றாரு. ஆனா ஒரு வழி இருக்கு, இங்க இருக்கிற லோக்கல் சிட்டில வந்துட்டு இன்டர்நெட் கஃபே இருக்கு, நீங்க அங்க போய் இது பண்ணலாம், எங்க கேப்டன் கூட அந்த வழியா தான் போறாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறாரு. என்னடா இவனே கூத்துறாரு அப்படி. டெப்டி சீஃப் என்ன பேசுறீங்க நீங்க, தெரிஞ்சா பேசுறீங்க அப்படின்னு, சார் அவங்களோட சேஃப்டிக்காக தான் சார் உங்க கூட அனுப்பிச்சிக்கிறேன் நான் வரேன் சார் அப்படி நேக்கா கிளம்பிடுறாப்புல. அப்படியே பாக்குறாப்புல டேய் நல்லா கோத்துட்டு போயிடா அப்படின்னு 2 பேரும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோ தான் கூட்டு போறாப்புல. வேற வழி இல்லையே. கார்ல போகும்போது நம்ம ஹீரோயினி பேசிட்டே போவாங்க. அதாவது ஆக்சுவலி கான்ட்ராக்ட் ஏதோ சைன் பண்ணணும், ஓகே நான் கூடி சீக்கிரம் வந்துடுறேன், வந்தோடனே எனக்கு சைன் பண்றேன், உடனே ரெடி பண்ணி வைங்க எல்லாத்தையுமே அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலை கட் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க இங்க இருந்து போக போறீங்க போல இருக்கு அப்படின்னு, ஆமாமா நான் போய் ஓனா என்னோட கிளினிக் ஒன்று ஓபன் பண்ண போறேன் அதுக்காகத்தான் அப்படின்றாங்க. ஆனா மிஸ்டர் சேர்மன் எனக்கு தெரிஞ்சு கொடுத்த ஷெட்யூல் இன்னும் முடியலையே, அதுக்கு இன்னும் டைம் இருக்கே அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எல்லாரும் இங்க வர்றதுக்கு முன்னாடி யார் யார் வர்றீங்க எல்லா டீட்டெயிலுமே எனக்கு வந்துருச்சு அப்படின்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. நம்ம சிட்டிக்குள்ள வந்தோடனே அப்புறம் உங்களை விடுற லேண்ட்மார்க்ல அங்கே இருங்க, எதுவும் மாறி போயிடாதீங்க, போயிட்டா கண்டுபிடிக்கிற கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. பார்த்தா பேர் பார்ட்ஸ் கடை மாதிரி இருக்கு. அங்க போனா நம்ம ஆமா இங்க வைஃபை கிடைக்குமா அப்படின்னா இந்த ஏரியால ஃபாஸ்டார் வைஃபை இங்க தான் கிடைக்கும் அப்படின்றது யார் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணை காட்டிச்சுல பார்ல அந்த பொண்ணு வரும். ஆமா இங்க டேனியல் எங்க, அவர் தானே ஓனர், நீயா ஓனர் அப்படின்னு, நான் ஓனர்லாம் இல்ல டேனியல் தான் ஓனரு, ஆனா அவர் இப்ப இங்க இல்ல, இப்ப என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இது நான் தான் இன்சார்ஜ் அப்படின்னாங்க. ஓ அப்படியா சரி என்ன விஷயமா வந்தீங்க, எதுவும் வாங்க வேண்டியிருக்கா எதுவும் சொல்லுங்க அப்படின்னு. இல்ல வைஃபை யூஸ் பண்ணணும், அதுவும் இவங்க டாக்டர் கொரியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. ஓ இவங்க தான் அந்த கொரியால இருந்து வந்த டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு போய் முன்னாடி மோந்து பாக்குறாங்க. ஹீரோனி ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா இது யாரு அப்படின்னு, இந்த பொண்ணா இங்க இருக்கக்கூடிய நர்ஸ் இங்க பார்ட் டைமா வேலை பார்க்குது அப்படின்னு. ஓ பணத்துக்காக கொஞ்சம் காசு சேர்க்கறதுக்காக வேலை பார்க்குதா அப்படின்னு டக்குன்னு அந்த பொண்ணு ஒன்னும் பணத்துக்காகலாம் இல்ல, நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன உங்களுக்கு வைஃபை தானே வேணும் இருங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்து அந்த பொண்ணுகிட்ட ஜாக்கிரதையாரு ஃபைட் ஹீட் பண்ணிடாது ஓகேவா, அந்த பொண்ணு கையில கன் வச்சிருக்கா பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பும் போது ஒரு நிமிஷம் அப்படின்றப்ப டக்குனு இந்த பொண்ணு கூட வந்து இருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வாங்க நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட நம்ம ஹீரோனி பயந்துகிட்டே போவாங்க. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஹெட் ஆபீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ண வந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா அந்த கன் கடத்திட்டு போனாங்கல்ல அவங்க அமெரிக்காக்காரங்க தான், பட் இவங்க எங்க வந்தாங்க என்னன்னு தெரியல, ஆனா இவ்வளவு கன்ஸ் போயிருக்கா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஹெட் ஆபீஸ்ட்ட இதை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கறக்காக ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க ஒருத்தனை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கல்ல லோக்கல்ல, அவனை போய் வந்து வில்லன் கிட்ட படிக்கிறாங்க. சோ இவன் தான் வில்லன். இவன் ஆரம்பத்துல நம்ம ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் அந்த இது டீமா ஜாயின் பண்ணி செஞ்சிருப்பாங்களா அதுல ஒர்க் பண்ணி இருந்திருப்பான், ஒரு சோல்ஜர் தான். இவன் எதனால இப்படி ஆனா அப்படிங்கறதையும் காட்டுவானுங்க. சோ இவன் வில்லன் இவன் தான் ஓகேவா. இப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த போலீஸுக்கு பணத்தை கொடுத்து இவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவனையும் போட்டு தள்ளிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் சொல்றாரு,
உனக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு அப்படின்றாங்க. என்ன சார் அப்படின்னு, ஆக்சுவலி லீயை வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. என்ன சார் சொல்றீங்கன்னு, ஆமா வேற ஒரு ஃபோர்ஸுக்கு லீயை வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க, இது நீயே அவன்கிட்ட எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து அனுப்பிடுறாப்ல. இந்த விஷயம் நம்ம லீக்கு தெரியுது. தெரிஞ்சோடனே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா இப்ப லீக் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் பிரிஞ்சு போக முடியாது, அதே மாதிரி அந்த பொண்ணு இருந்துச்சுல அந்த பொண்ணையும் பிரிஞ்சு போக முடியாது, எல்லாம் ஒரே இடத்துல தான் இருந்திருக்காங்க. இது அர்ஜென்ட்டா வந்த ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லி தான் அங்க இருக்க கேப்டன் கொடுத்துருப்பாரு. இதை கேட்டு லீயும் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிடறாங்க. அப்புறம் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.